வணக்கம். உங்கள் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் நம்ம நெறைய பார்த்துருக்கிறோம். இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய இன்னொரு திருவிளையாடல். முருகனை நம்ம நேர்ல பார்க்கணும்னு நெனைக்கிறோம். முருகன நம்மளால நேர்ல பார்க்க முடியுமா? அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. முருகன கண்டிப்பா எல்லோரும் நேர்ல பார்க்கலாம். அப்படி முருகன நேர்ல பார்த்த ஒரு திருவிளையாடல் தான் திருச்செந்தூர்ல நடைபெற்றது. திருச்செந்தூர்ல கவுண்டர் மடம்னு ஒண்ணு இருக்கு. நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுல திருச்செந்தூர் ஏற்றத்த பத்தி போட்டிருக்கிறேன். சண்முக விலாசத்திலிருந்து முருகப்பெருமான் வந்து 7ஆம் திருவிழா அன்னைக்கு வெற்றிவேல் சப்பரத்துல புறப்பட்டு, அந்த கவுண்டர் மடம் வரைக்கும் அதுதான் ஒரு ஏற்றம். உயர்வான இடம். அந்த கவுண்டர் மடத்துல வந்து முருகப்பெருமான் நிப்பாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கவுண்டர் மடத்துல 1918ஆம் ஆண்டுல திருச்செந்தூர் கோயில் அர்ச்சகராக இருந்தக்கூடிய அனந்த சுப்பையர், அவருடைய நண்பர் வி.என். சுப்பிரமணிய ஐயர், இந்த இருவரும் வந்து பாம்பன் சுவாமிகளுடைய பஞ்சாமிர்தம் வர்ண பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல்களை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பாடலோடு ஒரு விளக்கமும், அந்த பாடலுக்குரிய விளக்கத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாமிர்தம் வர்ணம் பாடுகின்ற பொழுது எல்லோருக்குமே வந்து ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும். முருகன் மீது ஒரு அதீத பக்தி வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் பாம்பன் சுவாமிகள் முருகனிடத்தின்னு அன்பு கொண்டு அந்த பஞ்சாமிர்தம் என்ன பாடலை வந்து அற்புதமாக என்ன செய்திருக்கிறார், பாடியிருக்கிறார். இது திருச்செந்தூர்ல கவுண்டர் மடத்துல வச்சு அனந்த சுப்பையரும், சுப்பிரமணிய ஐயரும் பாடுறாங்க. இதை ஏராளமான பக்தர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருச்செந்தூர் பக்கத்துல மானாடுன்னு ஒரு ஊரு. பரமக்குறிச்சிக்கு அடுத்தால இருக்கு. அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு அம்மையார். அதான் முத்தம்மை. அந்த முத்தம்மை பாட்டி வந்து அந்த பஞ்சாமிர்தம் பண்ண பாடல்களை வந்து என்ன செஞ்சுகிட்டு இருக்காப்புல, கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, அந்த அம்மையார் பார்க்கின்ற பொழுது ஒரு தூணின் மறைவுல ஒரு சி பையன் வந்து அந்த பாட்ட என்ன செஞ்சுகிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒ 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டி அந்த பாடல்களை கேட்கும் போதெல்லாம், அந்த பையனும் வந்து அந்த தூணுக்கு மறைவுல நின்னு என்ன செஞ்சுகிட்டு இருக்கான், பாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இந்த பாட்டி வந்து அந்த பையன்ட்ட போயி, "தம்பி நீ எந்த ஊருப்பா? என்ன? நானும் தொடர்ந்து உன்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியே! உனக்கு எந்த ஊருப்பா? நீ எங்க இருக்க?" அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், "எனக்கு இந்த ஊரு தான்." அப்படிதான்ருக்கான். "திருச்செந்தூர் தான் எனக்கு." "அப்படியா? நீ எங்க இருக்கன்னா?" "சரி என்ன நீ தெரிஞ்சுக்கிடணும்னு நீ நினைக்கிறியா? சரி வா, என் பின்னால வா, என்ன தெரிஞ்சுக்கிடலாம்." அப்படின்னு சொன்ன உடனே, இந்த முத்துப்பாட்டி வந்து அ என்ன செஞ்சிருக்கான்னா, அந்த பையன் பின்னாலேயே போயிருக்கிறா. கொஞ்ச தூரம் அந்த திருச்செந்தூர்ல வீதி வழியா போய்க்கிட்டு இருக்கும் பொழுதே, அந்த பையனோட ஒரு பெண்ணும் கூட சேர்ந்து என்ன செஞ்சிருக்கா, நடந்து போய்க்கிட்டு இருக்கா. திருச்செந்தூர் வீதியெல்லாம் சுத்திட்டு கடைசியில திருச்செந்தூர் கோயில் பக்கம் வந்திருக்காங்க. கோயில் பக்கம் வந்து கோயில் கிட்ட வருகின்ற பொழுது, ம் "நான் வேற யாரும் இல்லம்மா. இந்த கோயில்லயே இருக்கக்கூடியவன் தான். ஒரே ஒரு கருத்த மட்டும் அந்த பாடல்களை பாடியவர்களுக்கு சொல்லணும்னு நான் நினைச்சேன். அவங்க அந்த பஞ்சாமிர்த வர்ண பாடல்களை நல்லா பாடுறாங்க. அருமையா பாடுறாங்க. அத கேட்ட உடனேயே எனக்கு இங்க வந்து கேட்கணும்னு எனக்கு தினமும் தோணுச்சு. அதனால வந்து நான் தினமும் அத கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த பாடல்கள இன்னும் இசையோடு சேர்த்து பாடுனால் இன்னும் நல்லா இருக்கும். இத நான் சொன்னேன்னு அந்த ஐயர்ட்ட சொல்லிரு அப்படின்னு முத்துப்பாட்டிட்ட சொல்லிட்டு, முருகப்பெருமான் வந்து என்ன செஞ்சுட்டாரு, கோயிலுக்குள்ள மறைஞ்சு போயிட்டார். முத்துப்பாட்டி அப்படியே மெய்சிலிர்த்து போய்விட்டார். ஆகா! பாம்பன் சுவாமி பாடிய அந்த பஞ்சாமிர்த மரணத்திற்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறதா என்பதை அந்த முத்துப்பாட்டி
கேட்டவுடன் முருகப்பெருமானுடைய அந்த அருள் வாக்கை கேட்டவுடன் மெய்சிலிர்த்து விட்டான். இப்பொழுதும் சொல்கிறேன், பாம்பன் சுவாமிகளுடைய அந்த பஞ்சாமிர்தம் அன்ன பாடல் எங்கெல்லாம் பாடப்படுகின்றதோ, அங்கெல்லாம் முருகப்பெருமான் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கொண்டிருப்பான். ஏனென்றால், பாம்பன் சுவாமிகள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவன் முருகப்பெருமான். அவனுக்கு அவர் மீது அளவு கடந்த அன்பு. அவர் எப்போதெல்லாம் முருகப்பெருமானை கூப்பிடுகிறாரோ, அப்போதெல்லாம் முருகப்பெருமான் வருவார். ஆனால் அவர் மறைத்து இவ்வளவு நாட்கள் ஆகியும் அந்த பாடல்களை பாடுகின்ற பொழுதெல்லாம் முருகன் கண்டிப்பாக வருவான். சொல்வார்கள், ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அனுமன் வந்து அமர்ந்திருப்பான் என்று சொல்வார்கள். அதுபோல் பாம்பன் சுவாமிகளுடைய பஞ்சாமிர்த வண்ணம் எங்கெல்லாம் பாடப்படுகின்றதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக முருகன் வருவான். அப்ப முருகனை நீங்கள் நேரில் காண வேண்டும் என்றால் பஞ்சாமிர்த வண்ண பாடல் எங்கு பாடப்படுகின்றதோ அங்கு நீங்கள் சென்று அந்த பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்கள். அப்பொழுது முருகன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களை பார்ப்பான். நீங்கள் மனம் உருகினால் அவனை பார்க்க முடியும். உடனே இந்த முத்துப்பாட்டி அந்த ஐயரிடத்திலே சென்று, நீங்கள் பஞ்சாபரணம் பாடலை இசையோடு பாடுங்கள். இது முருகன் கட்டளை என்று கூறியிருக்கிறாள். மறுநாள் முதல் அந்த அனந்த சுப்பையரும், சுப்பிரமணிய ஐயரும் பஞ்சாமிர்த வண்ண பாடல்களை இசையோடு பாடியிருக்கிறார்கள். அந்த முத்துப்பாட்டியார் நிறைய பாடல்களை முருகன் மீது பாடியிருக்கிறார். ஆனால் ஒரு பாடல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது உங்களிடத்திலே சொல்லுகிறேன். பரிவாளர்கள் ஆங்கோது ஒரு பஞ்சாமிர்த வண்ணம் இரியா எனது உள நச்சி இனி தாம் என்றொரு கிழமை பெரியாள் முனம் வந்தோதிய செந்திற் பெருமானே வரி மாமரை இறைவா எனை மறவேல் எனை மறவேல். இதுல 3வது வரியில சொல்றா, பெரியாள் முனம் வந்தோதிய செந்தில் பெருமானே என்று கூறுகிறார். அந்த கவுண்டர் மடத்துல 1918ஆம் ஆண்டு பஞ்சாமிர்த வண்ணம் கவுண்டர் மடத்துல வச்சு பாடுகின்ற பொழுது திருச்செந்தூர் முருகப்பெருமான் அதை கேட்க வந்திருக்கின்றார். தமிழின் மீது அவனுக்கு எத்தகைய ஒரு அன்பு! குமரகுருபரருக்கு பூமேவி என்று வார்த்தையை எடுத்து கொடுத்து கந்தற்கலிவன் பாட வைத்தவன் அல்லவா செந்திலாண்டவன். கந்தசாமி புலவருக்கு பேச வைத்தவன் அல்லவா முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு கண்ணை கொடுத்து இன்னொரு கண்ணை பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் மூலம் கொடுத்தவன் அல்லவா. பிள்ளைத்தமிழ் பாட வைத்தவன் அல்லவா. இப்படி நிறைய இருக்கின்றது. தமிழின் மீது முருகப்பெருமானுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு அளவு கடந்த பற்றி இருக்கின்றது. இனி திருச்செந்தூர் நிரோட்டக அந்தாதி. இந்த நிரோட்டகம் என்றால் என்னன்னா, உதடு ஒட்டாம பாடுவது. அந்த உதடு ஒட்டாமல் ஒருவர் வந்து திருச்செந்தூரிலே வந்து முருகன் மீது 100 பாடல்களை பாடியிருக்கிறார். ஆனால் அது ஒரு 30 பாடல் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திருவிளையாடல் என்ன என்பதை நம்மளுடைய அடுத்த பதிவிலே பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் லட்சுமி கல்யாண். வழக்கம் போல எங்க ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. எங்களுக்கு என்றும் ஆதரவு தாருங்கள். இது போன்ற திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் ஏற்கனவே நம்மளுடைய பதிவுகளில் போடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த ஒரு திருவிளையாடலை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இதுபோல இனி அடுத்து சிவப்பிரகாசர் சுவாமிகளுடைய அந்த நிரோட்டக அந்தாதி, திருச்செந்தூர் நிரோட்டக அந்தாதி எப்படி பாடப்பட்டது, முருகனுடைய திருவிளையாடல் என்ன என்பதை நம்மளுடைய அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.